அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எடுத்தோன்னே எதை கேட்குறாங்க அப்படின்னு சில நேரம் யோசிக்க தோணும். உடல் நலத்தை கேட்குறாங்களா, மனநலத்தை கேட்குறாங்களா அப்படின்ட்டு. உடல் நலத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மனநலத்தோட நல்லா இருக்கிறவங்கன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியாவில் ஒரு 15 கோடி பேர் உளவியல் நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனதை சரியாக புரிந்து கொள்வதுன்றது இங்க ஒரு ஒரு ஜீரோ லெவல்லையே தான் இருக்கு. ஆனா உலகத்துல ஆக சிறந்த பெரிய அறிவாளிகளும் மேதைகளும் பெரிய அறிஞர்களும் பிறந்த நாடு நம்ம நாடு. ஆனா இந்த நாட்டுல மனதை பற்றின ஒரு புரிதலை இன்னும் உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கலைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மனதை புரிந்து கொள்வது எப்படின்னு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் வீடியோஸ்ல போட்டிருக்காங்க. ஹவு டு கண்ட்ரோல் த மைண்ட், எப்படி மனதை அடக்குவது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மனசையெல்லாம் அடக்க முடியாது. மனசை நீங்க அடக்குனீங்கன்னா மனசுக்குள்ள நீங்க அடக்கமாயிருவீங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்குங்க. மனதை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. மனசை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களை தாறுமாறா சிக்கி சின்ன பின்னமாயி சீரழிச்சிடும். மனதை ஒருபோதும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. மனதை ஒருபோதும் அடக்காதீர்கள். உலகத்தின் ஆகச்சிறந்த சைக்காட்ரிஸ்ட், நியூராலஜிஸ்ட் சிக்மண்ட் ஃப்ராய்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. அவரை பத்தி ஒரு ஒரு புரிதலை உங்களுக்குள்ள, குறிப்பா சைக்காலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவரை பத்தி முழுசா படிச்சுட்டு அடுத்த இதை கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ஒரு பெரிய அபத்தம்னா, நம்முடைய காலேஜஸ், நம்முடைய யூனிவர்சிட்டிஸ்ல முக்கியமான விஷயங்கள் எதையுமே சொல்லி தரதில்ல. வெறும் குப்பையை மட்டும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு சொல்லி ஒரு 4 சப்ஜெக்ட்ல ஒரு 3 யூனிட்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்துடுறாங்க. இது இது அந்த அந்த அது ஒரு பக்கம் இருந்தாலும், மனதை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்றத ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனசை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, மனசை அடக்கவே கூடாது. மனசை அடக்குனீங்கன்னா உங்களுடைய உடலும் மனமும் படுமோசமா மாறிடும். நீங்கள் ஒரு மனநோயாளியாக மாற்றப்படுவீர்கள். ஹவு டு கண்ட்ரோல் த மைண்ட், அந்த எல்லைக்கே போகாதீங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த மைண்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா மனம் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும். மனதை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். மனதை நீங்க புரிஞ்சுக்குங்க, மனசு உங்களை புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விதமான விஷயங்கள் நிறைய நடக்கும். இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்றவரை பத்தி கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். உளவியல் ரீதியான நிறைய விஷயங்கள் நம்ம தீர்க்க முடியாத பிரச்சனைகள், அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் கிருமிகள்னால ஏற்படுது, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்னால ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு உலகத்துல கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்னால மட்டும் உடல்ல நோய் ஏற்படல, மனசுன்னு ஒண்ணு இருக்கு. மனசுல நம்ம கண்ணுக்கே தெரியாத, நம்மளுக்கு புலப்படாத எண்ணங்கள், சிந்தனைகள், சொல், செயல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ள போட்டு ஆட்டு வச்சு நம்ம மைண்டை பாதிப்படையுது. அதனால உடலும் பாதிப்படையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் சொல்றத பாக்குறப்ப நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிடாரு. ஃபர்ஸ்ட் பிலாசபி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. பிலாசபியை பிலாசபின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளதான் அந்த சைக்காலஜி இருந்துச்சு. அந்த சைக்காலஜின்றது பிலாசபிக்குள்ள இருக்கிறத வெளியே எடுத்து சயின்ஸுக்குள்ள கொண்டு வந்த ஒரு பெரிய விஷயம் சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களை தான் செய்வோம். சயின்ஸுக்குள்ள சிக்மண்ட் ஃப்ராய்டு இந்த மைண்டை கொண்டு ஸ்ட்ரக்சர், அதை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடறாரு. சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், 3 விதமா பிரிக்கிறாரு. இந்த 3 விதத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இடு, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு 3 விஷயத்த சொல்றாரு. இப்போ மைண்ட் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றாரு. இதை எப்படி பொதுமக்களுக்கு புரிய முடியுமா சொல்றதுன்னா, நம்ம மைண்டுன்றது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னு மனசு மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரே மாதிரி தான் சொல்றோம். நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய சிறு வயதுல ஏற்படக்கூடிய அந்த நிறைவேறாத ஆசைகள், சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட விஷயங்கள், நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கோபதாபங்கள், இதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடக்கி வைக்க அது போய் அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்துருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இட்டு அப்படின்னு சொல்றாரு. இட்டுன்னா சைக்காலஜில ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்முடைய ரியல் சைக்கிக் பவர். நம்மளுடைய மைண்ட் ஒரிஜினல் மைண்ட். நீங்க சரியான நபரா அப்படின்றத உங்களுடைய ஆழ் மனதுல நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் உண்மையான நீங்கள் அப்படின்றாங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு. அப்ப ஆள் மனதுல இருக்கிற விஷயங்களை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னு பாக்குறப்ப
சிக்மண்ட் ஃப்ராய்டு மிகச்சரியா சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றீங்களே, அதனால ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது, ஆனா அதான் நிஜம் அப்படின்றாரு. அப்ப அன்கான்சியஸ் மைண்டை எப்படி ரீட் பண்றது, எப்படி படிக்கிறது அப்படின்னா, இங்க நிறைய பேர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மைண்ட் ரீடிங் அது இதுன்னு சொல்லிட்டு. உண்மையான மைண்ட் ரீடிங் என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ரியல் மைண்ட் ரீடிங் நம்மளுடைய ட்ரீம்ஸ், நம்முடைய கனவுகள், அந்த கனவுகளை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. குறிப்பா ட்ரீம்ஸ் வந்து ராயல் ரோட் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒன்ஸ் உங்களுடைய ட்ரீம்ஸ் என்னன்னு சொல்லுங்க, நீங்க என்னவா இருக்கீங்கன்றத மிகச்சரியா சொல்லலாம் அப்படின்றாரு. விவேகானந்தர் ஐயா கூட சொல்வாரு, உன் நண்பனை யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்வாரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாரு, உன்னுடைய கனவுகளை சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரே பிளாட்ஃபார்ம் தான் ரெண்டு பேரும் சொல்ற விஷயங்கள். அப்படி பாக்குறப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாரு, உங்களுடைய கனவுகளுக்கும் உங்களுடைய ஆழ் மனதிற்கும் உங்களுடைய அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த தொடர்பை எப்படி அவரு டிஃபைன் பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதை எப்படி அவர் நம்மளுக்கு புரிதலுக்கு கொண்டு வர்றாருன்னா, நம்ம மனசுல அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் வந்து நம்மளை சும்மா விடாது. அந்த அடக்கி வைக்கிறீங்க இல்லையா ஆசைகளை, அடக்கி வைக்கிறீங்களா உங்களுடைய கோபதாபங்களை, உங்களுடைய அசிங்கங்கள், உங்களுடைய அவலங்கள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய கேவலங்கள், உங்களுடைய மனக்கவலைகள், மனச்சோர்வுகள், உங்களுடைய அபியூசர்ஸ் லைஃப்ல, உங்களுடைய கவனக்குறைவுகள் எல்லாத்தையும் போட்டு அமுக்கி அமுக்கி வைக்கிறீங்க இல்லையா அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல. நீங்க அமுக்கி மட்டும் வைக்கல அந்த விஷயத்த, அப்படி உயிரோட புதைக்கிறீங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாரு, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து சரியா இருக்கணும்ன்றாரு. உங்களுடைய ஆழ் மனதில் இதை அமுக்கி வைக்க உயிரோட அந்த அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகளை புதைக்கிறீங்க. எப்படி இது உயிரோட ஒரு மனுஷனை புதைக்கிறது சமம். ஆனா அது படும் மோசமான பின்விளைவுகளோட சரியான சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும். எப்படி லைட் ஆஃப் பண்ணணும், நம்மளுடைய ரியல் ஒரிஜினாலிட்டி நம்ம மைண்ட் வெளியே வருதோ, அந்த மாதிரியான நம்மளுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி வெளியில வருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த கண்ட்ரோல் த மைண்ட் அப்படின்னு சொல்ற விஷயம் சொல்றப்ப, மைண்டை கண்ட்ரோல் பண்ண அது ரொம்ப 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 உங்களை எளிநிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, மைண்டை வந்து புரிஞ்சுக்குங்க அப்படின்றாரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு ஆலோசனை, ஒரு புரட்சியாளரும் கூட. ஒட்டுமொத்த சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டையும் துவம்சம் பண்ணவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, மருந்தே இல்லாம மருந்துடைய எக்ஸ்பென்சஸை குறைச்சு ட்ரீட்மெண்ட்டை வெறும் டாக் தெரப்பி, வெறும் ஃப்ரீ அசோசியேஷன் அண்ட் ட்ரீம் அனாலிசிஸ் அப்படின்றாரு. வெறுமனே பேசுறது மூலமாவே ஒருத்தவங்களுடைய உணர்வுகளே, ஒருத்தவங்களுடைய உணர்ச்சி குந்தளிப்புகளை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆள் மனதுக்குள்ள கிடக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே அமுங்கி கிடக்கு. அதை என்ன பண்றாரு, ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவருடைய கிளினிக்லாம் ரொம்ப ஈஸியான கிளினிக். இன்னைக்கு ஒவ்வொரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டும் அதை பண்ணலாம். ஒரே ஒரு பெட்டு, ஒரே ஒரு சேர், ரோலிங் சேர், அவ்வளவுதான் அவருடைய அதிகபட்ச கிளினிக்ல இருக்கக்கூடிய அவருடைய இதே. எந்த மெடிசனும் கிடையாது. எல்லா சைக்காட்ரிக் டிசார்டர்ஸையும், எல்லா சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸையும், எல்லா சைக்காட்ரிக் இல்னஸையும் அவங்க பண்ணியிருக்காரு. குறிப்பா ஹிஸ்டீரியா மிகப்பெரிய அளவில் அது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு. பேஷண்ட்டை உட்கார வச்சு அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில எந்த மாதிரியான அவங்க வாழ்க்கையில சந்திச்ச ஏமாற்றங்கள், அவங்க வாழ்க்கையில இது பண்ண அசிங்கங்கள், அவலங்கள், அதை அவங்க எந்த சென்சாரும் பண்ணாம அவங்க வாயாலேயே அதை சொல்ல விட்டு, அதை நம்ம கேட்டு திரும்ப அவங்கள கொஸ்டின் பண்ணி, அந்த ஆள் மனசுக்குள்ள இருக்கு பாருங்க அன்கான்சியஸ் மைண்ட், அதுக்குள்ள இருந்து தூக்கி வெளியில கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் சொல்றாரு. அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சைக்காலஜிக்கலா பேசுறதுனா இட்டு அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு. அந்த போர்ஷன்ல அடக்கி வைக்கக்கூடிய ஆசைகளை அப்படியே வெளியே தூக்கிட்டு வந்து கான்சியஸ் மைண்டு கொண்டு வந்தா பேஷண்ட் வந்து நார்மல் ஆயிடுவான், கிளையண்ட் வந்து நார்மல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நார்மல் ஆவாரு? சிவியர் பிரச்சனையா இருக்கும், ரெப்ரஸ்டு அண்ட் சப்ரஸ்டு செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இருக்கு, இல்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னா சிவியர் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயத்த அப்படி மாடரேட்டுக்கு கொண்டு வந்து, அப்புறம் மைல்டுக்கு கொண்டு வந்து, அப்புறம் நலிஃபை பண்ணி நார்மல் ஆக்குறது. இது பேசி தான் கொண்டு வர முடியும் அவன் மனசுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. இதை மருந்து மாத்திரைகளால குணப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு நம்ம டாக்டர்ஸ் அதை பண்ணுவாங்களா அப்படின்னா, நம்மகிட்ட உட்காந்து பேசுறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை. மெடிசினை கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம உடலை வந்து மிக மோசமா கொண்டு போறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, சிக்மண்ட் ஃப்ராய்டு தவறா புரிஞ்சுக்கிட்ட மிகச்சரியான நபர். சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட
ஆக சிறந்த சரியான மனிதர் அப்படின்னா அது சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். அவரை குறிப்பா எந்த விஷயத்துல மக்கள்கிட்ட மக்கள்னால தன்னுடைய பர்சனாலிட்டியில யாரையும் புரிஞ்சுக்க முடியலன்னா அவங்கள வந்து தவறான விஷயத்துல முத்திர குத்திடுது. குறிப்பா சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாங்க, இவர் அது வந்து அதீத காமத்துல இந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு, எடிபஸ் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ், நிறைய அவருமே நிறைய விஷயங்களை சொல்லிடுறாரு. அவரே பின்வரும் காலகட்டங்கள்ல நான் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய அந்த சைக்கோ அனாலிசிஸ் சொல்றாங்க, டைனமிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைனமிக் சைக்காலஜி கண்டுபிடிச்சது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து அது மிகச்சரியா இருக்கும். அவருடைய கிளினிக்லாம் பெரிய அளவில் எக்ஸ்பென்சிவான ஒரு கிளினிக் கிடையாதுங்க, மெடிசின்ஸ் கிடையாதுங்க. அவர் பேசுறது மூலமாவே சரி. இது கிழக்கிந்திய நாடுகள்ல இல்லை. ஏன்னா நம்ம நாட்டுல தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க, அதான் சைக்கோ அனாலிசிஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்டு மாதிரி நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாருமே ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்ல, கூட்டு குடும்பங்கள்லாம் போயிடுச்சு. அதனால இன்னைக்கு இவ்வளவு மன பிரச்சனைகள் வந்திருக்கு, இவ்வளவு இது இருக்கு. அப்ப அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைய கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டா சரியாயிரும் அப்படின்றாங்க. சரி, இதை கொண்டு வர முடியாதவங்க, இதை சரி பண்ண முடியாதவங்க ஆளுமை திறமை கோளாறுகள் ஏற்படுது. குறிப்பா வந்து அரசியல்வாதிகள், தாழ்வு மனப்பான்மையால யார் யாரெல்லாம் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்கெல்லாம் அரசியல்வாதிகளா பெரிய அளவுல வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது இப்ப இருக்கக்கூடிய அந்த மனவியாதிகளை பத்தி சொல்றேன். இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ஆளுமைகளை சொல்லலை. குறிப்பா தண்ணி, தம்பு, சிகரெட் அடிக்கிறவங்கலாம் இந்த மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்லயே வாழ்றாங்க. இவங்களுடைய அந்த பேசிக் அட்ஜஸ்ட் இருக்கு பாருங்க, பேசிக் நீட்ஸ், இட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டுனா என்னன்னா, எனக்கு அது வேணும்னா வேணும், எனக்கு கொடுக்கணும்னா கொடுக்கணும், நான் அதை செய்யணும்னா செய்யணும், அதுக்கு நான் எதை வேணாலும் செய்வேன் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல வாழ்றவங்க அத்தனை பேருமே இட்டுன்ற ஒரு கேட்டகரியில வாழ்றவங்க. இப்ப எனக்கு ஒரு சிகரெட் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா அடிச்சுதான் ஆகணும். இட்டு அங்க வேலை செய்யுது. அவன் வந்து இன்னும் சூப்பர் ஈகோலையும் வரல. யாருக்கெல்லாம் சூப்பர் ஈகோ இருக்காதோ அவங்களாம் நார்மல் பர்சனா இருப்பாங்க. இட்டை வச்சு வேலை பார்க்கறவங்க அத்தனை பேருமே வந்து இந்த மாதிரி கொலை, திருட்டு, இன்னும் மோசமான மக்களை வந்து கார்பரேட் லெவல்ல வந்து கொள்ளையடிக்கிறது, நிறைய விஷயங்கள். இவங்க அத்தனை பேருமே மனநோயாளிகள் தான். இன்னைக்கு தேதிக்கு ஒட்டுமொத்த சமூகமும் மனநோயாளிகளான சமூகமா மாறி போயிருக்கு. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, இத நம்ம காட்டு மிராண்டிகளை தான் இன்னும் மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, மிகச்சரியான வார்த்தை சொல்றாரு. இந்த அனைத்து மனநல பிரச்சனைகளுக்கு காரணம் ரெண்டு காரணம் தான் சொல்றாரு. ஒண்ணு வந்து லேக் ஆஃப் லவ், அன்பை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. ரெண்டு, லேக் ஆஃப் ஒர்க், வேலைக்கு வந்து சரியா போகாததுனால. அப்புறம் டிசிப்ளின், லேக் ஆஃப் டிசிப்ளின். இந்த மூணு விஷயத்தையும் ஒருத்தவங்க வாழ்க்கையில மிகச்சரியா பயன்படுத்துறாங்கன்னா லைஃப்ல கண்டிப்பா ஒரு மனநலத்தோட வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை ஆட்ட வச்சுட்டு இருக்கு. அப்படி பாக்குறப்ப இந்த டாஸ்மார்க்கு போறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, சிகரெட்ல இருக்கக்கூடிய நிக்கோட்டின் எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணுமோ அதே மாதிரி காஃபி குடிக்கக்கூடிய நிக்கோட்டின் வந்து அதே அளவுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். போதைப் பொருட்களை எடுத்துக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் திருடுறாங்க, எங்க பார்த்தாலும் ரேப் பண்றது. இப்ப கேங் ரேப் ஆகி போச்சு. சாதாரண ரேப் வந்து இப்ப கேங் ரேப் ஆகி போச்சு. இப்ப இருக்கக்கூடிய செல்போன் யுகத்துல ரொம்ப மோசமான ஒரு அன்கான்சியஸ் மைண்ட் உள்ள ஒரு சொசைட்டியை உருவாக்கிக்கிட்டு அதுல வாழ்றது மிக ஒரு சோதனையான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இதை எப்படி சரி பண்றது அப்படின்னா, உளவியல் நிபுணர்கள் அவர் வந்து ரொம்ப சோசியல் இன்ஜினியர்ஸ் அப்படின்றார். அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி ஒரு பெரிய ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஒரு பெட்டு, ஒரு சேர், அதுல அவங்களை உட்கார வச்சுட்டு ட்ரீம் அனாலிசிஸ் பண்றாரு. அவங்களுடைய கனவுகள் எந்த மாதிரி உங்களுக்கு கனவுகள் வருது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் த சிம்பிள்ஸ் வந்து ட்ரீம்ஸ்ல வர்றது செக்ஸுவல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாரு அவரு. நம்ம ட்ரீம்ஸே என்ன சொல்றாரு, அடக்கி வைக்கப்பட்ட பாலியல் உணர்வுகள், பாலியல் சிந்தனைகள் வந்து தூங்குறப்ப கனவுல வந்து அது வெளிப்படுது அப்படின்னு சொல்றாரு. ரைட்டு, இந்த கனவுகள்ல வெளிப்படுது. அதை எப்படி சரி பண்றது? அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்களோட ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை அதை வெளியே கொண்டு வந்து அவங்களுடைய மிக மோசமான வெறித்தனமான மனநிலைய சாதாரண ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள நார்மல் பண்ண முடியும். இதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் தேவைப்படாது. இதுக்கு போய் ஆள் கூட சொல்லலாம் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் தூக்க மருந்துகளை கொடுத்துக்கிட்டு அவங்களுடைய மனநிலையை
படுமோசமா ஆக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்துட்டு போன மனுஷனும் கூட. இன்னைக்கு நீங்க படிக்கிறது சைக்காலஜி இல்லடா, நீங்க படிக்கிறது நீங்க சைக்காலஜின்னு சொல்றீங்க பாருங்க, அது வந்து பயாலஜிக்கல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது வித்தியாசமா அப்படி சொல்லியிருக்காரு மனுஷன் அப்படின்னு பார்த்தா உண்மை தான். இவங்க என்ன பண்றாங்க, பயாலஜியை பத்தி சென்சேஷன் பெர்செப்ஷன் அப்படின்னு ஒரு 10 டாபிக்கை படிச்சுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்றாங்க, மூளையில் இருக்கக்கூடிய சில கேட்டகாலமைன்ஸ், எஃபினப்ரின், நார்எஃபினப்ரின், டோபமைன், என்டார்பின், என்கஃபாலின், இப்படி ஏதாவது ஒரு கெமிக்கல் மேல பழி தூக்கி போட்டுறது. ரைட்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு மிகச்சரியா தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து பயாலஜிக்கல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க சைக்காலஜி படிக்கவே இல்லை. இன்னும் சைக்காலஜி என்ன சொல்றாருன்னா பிலாசபி அப்படின்றாரு. தத்துவார்த்தமான சிந்தனைகளை அவன் முன்னாடி அவனுக்கு எடுத்து சொல்லி அவனுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து, அதாவது அவனை கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு வந்து அதை சரி பண்றது அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த எங்கேயாவது டீச் பண்றாங்களா, இந்த விஷயத்த எங்கேயாவது சொல்றாங்களா? ஒரு 5 யூனிட் 6 யூனிட்டை வச்சுட்டு அதுல ஒரு பர்டிகுலரா 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாஸ் பண்ணிட்டு சைக்காலஜிஸ்ட், நானும் ஒரு லைசன்ஸ்டு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இவங்களுக்குள்ள வேற சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்களுடைய தேவைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. நிறைய இளைஞர்கள் முன் வரணும். சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய பர்சனாலிட்டியை பத்தி ஆராய்ச்சி பண்ணோம்னா, அவர் வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். ஆஸ்திரியாவில் பிறந்திருக்காங்க. செக் குடியரசுல அப்புறம் லண்டனுக்கு டிரான்ஸ்ஃபர் மாறி போறாரு. அவருடைய அம்மாவுக்கு வந்து இவர் வந்து 21வது வயசுல இவர் பிறக்கிறார். இவரோட பிறந்தவங்க 8 குழந்தைங்க. 8 குழந்தைகள் இவர் தான் மூத்தவர். இவருடைய பர்சனாலிட்டிய நம்ம பார்த்தோம்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு ஆக சிறந்த பர்சனாலிட்டி. அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி மனுஷன் யாருன்னா அது சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். நியூராலஜி படிச்சிருக்காரு, சைக்காலஜி படிச்சிருக்காரு, பிலாசபி படிச்சிருக்காரு, ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் இது பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இவருடைய எய்ம் வந்து லா படிக்கிறோன்றதான் இவருடைய எய்ம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையில படிச்சிருக்காரு. ஆனா அவங்க அப்பா 2 பேருமே வந்து கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்காங்க. அவங்க அப்பா ஒரு துணி வியாபாரம் பண்ற, கம்பளி வியாபாரம் பண்ணியிருக்காரு. இவருடைய படிப்பை பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காரு அப்பாவும் அம்மாவும். இவனை நல்லபடியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. இவரும் நல்லா படிச்சிருக்காரு. வியன்னா யூனிவர்சிட்டியில பெரிய மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் தான். எதுக்காக இதை சொல்றேன்னா, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம, எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம யாருமே எங்கேயுமே ஜெயிச்சிட முடியாது. எஃபர்ட். சிக்மண்ட் ஃப்ராய்டு ஏன் இந்த சமூகம் மறுதளிக்குது அப்படின்னா, அவர் சொல்லிட்டு போன விஷயம் வந்து செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். பாலியல் நான் சொல்லலாம், ஆனா பல பேருக்கு அது புரியாது. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு, நீங்க புரிஞ்சுக்கிறத நான் புரிஞ்சுக்கிறணும். அதுதான் சைக்காலஜி அப்படின்றது. நான் சொல்ற வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியும், ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்ட வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. செக்ஸ்ன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்ப செக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்துட்டார். அவர் என்ன சொல்றாரு ஒத்த வார்த்தையில, இந்த மனசை ஏன் அடக்க முடியல அப்படின்னு கேட்டா, மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கேட்டோம்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும், அத்தனை உபயோகப்படுத்துற நம்ம அத்தனை பொருட்களும் செக்ஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாரு. மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ராடக்டிவ் ஆர்கன்ஸ், அதோடைய சிம்பிள்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. என்னடா இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இது சிக்மண்ட் ஃப்ராய்டு இப்படி சொல்லிவிட்டாரு. அதுவும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய செக்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்களுடைய வந்து பெரிய லெவலுக்கு போக முடியும். உங்களுடைய பூக்களும் உங்களுடைய கிளைகளும் உயர பறக்கணும்னா, உயர இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய மரமா வளரணும்னா உங்களுடைய வேர்கள் வந்து ரொம்ப ஆழமா போகணும் அப்படின்றாரு. வேர்கள் எந்த மரங்கள் ஆழமா விட்டுருக்கோ அந்த மரங்கள் தான் ரொம்ப உயர வளரும் அப்படின்னு சொல்றாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஷேக்ஸ்பியர் பத்தி நிறைய படிச்சிருக்காரு. ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் மேல அவருக்கு ரொம்ப புரிதல் இருந்திருக்கு. அவர் சொல்ற அந்த கொட்டேஷன்ஸ் அவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் ரொம்ப உள்வாங்கியிருக்காரு. அவர் ஏன் சிக்மண்ட் ஃப்ராய்டு சக்சஸ் ஆகுறாருன்னா, லாங்குவேஜ், அவர் சொன்ன விதம் இருக்கு பாருங்க, அது இன்னும் எளிமையா புரியும்படியுமா சொல்லியிருக்காரு. இப்ப அந்த செக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை சொல்றப்ப நம்ம ஆளுங்களாம் நம்மளுடைய வீக்னஸ் உள்ளாங்களே, அவரை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டாங்க சிக்மண்ட் ஃப்ராய்டை பார்த்தோன்னே. ஏன்னா செக்ஸை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா செக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஒரு விஷயத்த புரியாத விஷயத்த அதை உடனே ஒதுக்கி தள்ளிடுவாங்க. இப்படிதான் என்ன பண்ணாங்க, சாக்லேட்டீஸை கொண்டாங்க, விஷத்தை கொடுத்து கொண்டாங்க. அதனால என்ன சொன்னாரு, நல்லதுதான் சொன்னாரு. ஜீசஸ் என்ன பண்ணாங்க, ஜீசஸ் இப்படியே தான் கொண்டாங்க. மனுஷன் பெரிய பெரிய ஆளுங்கள் பெரிய பெரிய விஷயங்களை சொல்லிட்டு போன அத்தனை பேரையும் இப்படிதான் அவங்க நிராகரிச்சாங்க. வாழ்ற காலத்துல நிராகரிச்சுறது, செத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பெரிய இதா இது பண்றது. எதுக்காக இதை சொல்றேன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு அவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கு. குறிப்பா இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மனுஷனுடைய அக்ரஷன்.
செக்ஸ் அண்ட் அக்ரஷன் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒருத்தருடைய நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத எண்ணங்கள், நிறைவேறாத சிந்தனைகள், அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள், ஒடுக்கி வைக்கப்பட்ட சிந்தனைகள், வக்கிரங்கள், தவறான சிந்தனைகள், இதை யாரெல்லாம் ஸ்டிமுலஸ்னா இதை சமூகத்துல இருந்து உள்வாங்கிறாங்களோ அவங்கெல்லாம் தன்னிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸை வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. இதை தவறான விஷயங்களை நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு போகணும்னா அது சும்மா இருக்காது. அது விதை மாதிரி, விதை போட்டதுக்கு சமம். நீங்க தவறான ஒரு விஷயத்தை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு போறீங்கன்னா அது சும்மாலாம் விட்டுறாது உங்களை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தொடர்ந்து அதுக்கு வந்து சப்ளை பண்ணீங்கன்னா அது இன்னும் பெரிய லெவலுக்கு அது வளர்ந்து நிற்கும். உங்களால அடக்கவே முடியாது. ஏன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அதுக்கு காரணம் தான். அவர் என்ன சொல்றாரு, உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களும் அத்தனை எழுது பொருட்களும் எல்லாமே வந்து மேல் ரீப்ராடக்டிவ் அண்ட் ஃபீமேல் ரீப்ராடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதோடைய சிம்பிள்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா இன்னும் ரொம்ப பிரமிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், எந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பேனா எடுத்துக்கிறோம். இந்த பேனாவை என்ன சொல்றாரு, அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகளின் அந்த பாலியல் உணர்வோட வெளிப்புற தூண்டுதல்னால பேனா அப்படின்றாரு. பென் அப்படின்னு சொல்றோம், பென்சில் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே இந்த வார்த்தைகள்லாம் எங்க இருந்து, எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சொற்களின் தோற்றம் பற்றிய விஷயத்தை பத்தி நம்ம படிக்கணும்னா பென் அண்ட் பென்சில் இதுல எங்க இருந்ததுன்னா பென்னிஸ் அப்படின்ற ஒரு வேர்டுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிறரை தாக்குதலுக்காக கொடுக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களுமே மேல் ரீப்ராடக்டிவ் ஆர்கன்ஸ் சம்பந்தப்பட்டது, மேல் ரீப்ராடக்டிவ் சிம்பிள்ஸ் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அது புல்லட்டா இருக்கட்டும், நைஃபா இருக்கட்டும், பென்னா இருக்கட்டும், பென்சிலா இருக்கட்டும், அல்லது ஒரு டியூப் லைட்டா இருக்கட்டும், எதுவா ஒன்னா இருக்கட்டும், மேலுடைய ரீப்ராடக்டிவ் சிம்பிள்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஃபீமேலுக்கு என்ன சொல்றாரு, இதனாலதான் எல்லாரும் டென்ஷன் ஆனானுங்க. இது அதை பயன்படுத்துறப்ப சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஞாபகம் வரும். ஒரு பேனா எடுத்து யூஸ் பண்றாங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்னடா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லணும். இதை உண்மையை யார் சொன்னாலும் சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். உண்மையை என்னைக்கு அக்செப்ட் பண்றீங்கன்னா அப்பதான் மைண்ட் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபீமேல் ரீப்ராடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு என்ன சொல்றாருன்னா, பாக்ஸ், குறிப்பா அந்த கேசஸ், சூட் கேஸ் இந்த மாதிரிலாம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சொல்ற. இப்போ ஒரு பெரிய ஹவுஸ் இருக்கு, லாரி, காரு, ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரு கப்போர்டு, ஒரு ஹவுஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபீமேல் யூட்ரஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாதுகாப்பா எங்கெல்லாம் இருக்கக்கூடிய சாதனங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ மனிதன், அதெல்லாம் வந்து யூட்ரஸ் உடைய அவுட்புட் அப்படின்னு சொல்றாரு. சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தரை தாக்குறதுக்கு, அது நைஃபா இருக்கட்டும், புல்லட்டா இருக்கட்டும், கன்னா இருக்கட்டும், அல்லது ஹேமரா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பிறரை தாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனையுமே வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்தினால இது உருவாக்கப்பட்ட இந்த பொருட்கள். அது ஒரு கிரீனடா இருக்கட்டும், அது ஒரு ராக்கெட்டா இருக்கட்டும், எதாவது ஒன்று இருக்கட்டும், நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் லைஃப்ல. அது அவர் அப்படிதான் சொல்றாரு. மேல் ரீப்ராடக்டிவ் ஆர்கனுடைய சிம்பிள் தான் மனித மனத்தின் கண்டுபிடிப்புகள் அப்படின்றாரு. ஃபீமேலுக்கு வந்து அந்த யூட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை கேள்விப்பட்டதும் அத்தனை பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா இந்த அளவுக்கு ஓப்பனா உடச்சு பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுதான் உண்மையும் கூட. இப்படி அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் நம்ம மனசுல இருக்குன்ற பட்சத்துல அது நம்மளை அறியாம சில நேரங்கள்ல வெளிப்பட்டுரும். அதனாலதான் சிகரெட் ஏன் அவங்களால பிடிக்கிறத விட முடியல அப்படின்னா, அந்த பேசிக் இட்ல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட், அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த ஸ்டிமுலஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் சிகரெட் அடிச்சே ஆகணும். அந்த ஸ்டிமுலஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, தண்ணி அடிச்சே ஆகணும். அந்த ஸ்டிமுலஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவன் ரேப் பண்ணதான் சொல்லுவான். கடந்த ஒரு வார காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரேப் நடக்குதுன்றது ஒரு விஷயம், இப்ப கேங் ரேப் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்போன் தான். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதே கிடையாது நம்ம மக்கள். செல்போன்ல தான் எல்லா வேலையும் பண்றாங்க. ஸோ இந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி கான்சியஸ் மைண்டுக்குள்ள கொண்டு வந்து அதை சரி பண்றது அப்படின்றத ஒரு மிகச்சரியான ஒரு பாதையை அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுல வந்து இதை ஃபாலோ பண்றவங்க சைக்கோஅனலிஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா சைக்கோஅனலிஸ்ட் யாரும் அந்த அளவுக்கு ஒரு கட்ஸோட வரதில்லை. இவங்க வெறுமனே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, ஒரு சைக்கோ தெரப்பி கொடுக்குறாங்க, அதோட மெடிசின் கொடுத்துட்டு அதோட நிப்பாட்டிடுறாங்க. அப்படி கிடையாது. ஆள் மனதில் புதைக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும், அனைத்து உணர்வுகளும், அனைத்து உணர்ச்சிகளையும் உயிரோடு புதைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் உயிரோடு புதைக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி,
அது ஒரு மனித உடலா இருக்கட்டும், அல்லது மனித மனத்திலான உருவாக்கப்பட்ட எண்ணங்களா இருக்கட்டும், சிந்தனைகள், அது ஏதாவது ஒரு வகையில ஒரு வடிவத்துல பின்னோக்கி பின்னாடி வரும். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அன்கான்சியஸ் மைண்டை சரி பண்ணிட்டா கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்க இந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த அன்கான்சியஸ் மைண்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம மைண்டை நம்ம நம்ம நம்மளுக்கு அடங்கும், நம்ம சொல்றதை கேட்கும், நம்ம பெரிய லெவலுக்கு நம்ம போகலாம். நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோம்னா கடுமையான பின்விளைவுகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். நம்ம மைண்டை புரிஞ்சுக்கிறணும், நம்ம ஒரு விட்னஸா இருந்து ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்து இந்த விஷயங்களை பார்த்தோம்னா நம்ம மைண்டு நமக்கு அடங்கிடும். அப்படி அடங்கினாதான் புரிஞ்சுக்கிற பொழுதுதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அதை நம்ம மைண்ட் வந்து கண்ட்ரோலா நம்ம மைண்டு நம்மளோட அடங்கிடும். நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மறக்கவே மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஞாபகத்துல வச்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. அதனால இன்னைக்கு ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நல்ல உள்ளத்தோட அவருடைய உளவியல் சிந்தனைகளை மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இதை பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இன்னும் இவர் சொன்ன விஷயங்களை வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த சமூகம் மாறும் பொழுது அந்த விஷயங்களையும் அதுல இருந்து சொல்லி அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். கொக்கும் அன்னப்பறவையும் ஒண்ணுதான், ஆனா கலர் தான் ஒண்ணு, ஆனா அதனுடைய நேச்சர் வந்து வேற வேற. அதை போல எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம அன்னப்பறவையை போல எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை இன்னும் மிகச்சிறப்பா கொண்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். வாழ்க்கையை ஒரு தடவை தான் வாழ்றது, ஒரு தடவை தான் பிறக்க போறோம். நல்ல மனநலத்தோடையும் நல்ல உடல்நலத்தோடையும் நம்ம வாழ்ந்துட்டு இந்த மண்ணுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும், இந்த மக்களுக்கு ஏதாவது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகணுன்றதுதான். இன்னும் உளவியல் ரீதியான விஷயங்களை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆதரவு கொடுக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.